கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு விரைவாக அனுப்ப வலியுறுத்தி தற்போது அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிடங்குகளில் உள்ள மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கும் போர்க்கால அடிப்படையில் அரசு அனுப்பி வைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி தற்போது தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் தடையின்றி நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயிலானி, வணக்கம். கடந்த ஆண்டு குறுவை பருவத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சரியான தருணத்தில் கிடங்குகளுக்கு கொண்டு செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாமக தலைவர் அன்புமணி தற்போது தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மௌலிகா. பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில காவிரி பாசன மாவட்டங்கள்ல கோடை பருவ நெல் அறுவடை என்பது தற்போது தீவிரமடைந்திருப்பதாகவும், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் விற்பனை செய்ய முடியாமல் கொள்முதல் நிலையங்களிலேயே விவசாயிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவும் அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு அனுப்பப்படாமல் குவிந்து கிடப்பதுதான் இதற்கான காரணம் என்பதாகவும், இது அரசின் அலட்சியத்தை காண்பிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்கள்ல 1,60,000 ஏக்கர் பரப்பளவுல கடந்த ஏப்ரல் மாதத்தில் கோடை பருவ நெல் சாகுபடி என்பது தொடங்கப்பட்டது. நிலத்தடி நீரை கொண்டு மட்டுமே நடக்கக்கூடிய இந்த சாகுபடி என்பது, இந்த பயிர் அறுவடை என்பது ஜூன் மாத இறுதியில தொடங்கியது. ஆகஸ்ட் மாதம் வரையில இந்த அறுவடை படை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில கிட்டத்தட்ட பாதிக்கு அளவிற்கான இந்த நெல் அறுவடை என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த நெல் மூட்டைகளை கொண்டு சென்று வைக்கக்கூடிய இந்த நெல் கிடங்குகளுக்கு அகற்றப்படாமல் இருப்பதால் விவசாயிகள் தற்போது கவலை அடைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக காவிரி பாசன மாவட்டங்களில் திறக்கப்பட்டுள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் பெரும்பாலானவை திறந்த வெளியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களிலும் 15,000 முதல் 20,000 மூட்டைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. எதிர்பாராத வகையில் தென்மேற்கு பருவமழை காவிரி பாசன மாவட்டங்களில் தீவிரமடைந்தால் உழவர்கள் அரும்பாடுபட்டு விளைத்த நெல் முழுவதும் வீணாகக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்காதது ஏன் என்பதாக அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அரசு தரப்பில் இதுவரை இந்த விவகாரம் தொடர்பாக நெல்லை கொள்முதல் செய்வது தொடர்பாக எந்த ஒரு முறையான விளக்கம் என்பதும் அளிக்கப்படவில்லை என்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த ஆண்டு அளவுக்கு அதிகமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்குகளில் மலை போல் குவிந்து கிடப்பதாகவும், அரவை ஆலைக்குள் அளவுக்கு அதிகமான நெல் மூட்டைகள் கையாள முடியாத நிலை இருப்பதுதான் அனைத்து சிக்கலுக்கும் காரணமாக உழவர்கள் அமைப்புகள் குற்றம் சாட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஒருவேளை இதுதான் உண்மை என்றால் உழவர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களுக்கும் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த ஆண்டு குறுவை மற்றும் சம்பா பருவத்தில் அளவுக்கு அதிகமான கொள்முதல் செய்யப்படாத கிடங்குகளில் நிரம்பிவிட்டன என்பதாகவும், தற்போது கோடை பருவ கொள்முதல் முழுவதும் அந்த நெல் மூட்டைகள் எவ்வாறு கையாள்வது என்பது தெரியாமல் விவசாயிகள் தவித்து வருவதாகவும் இந்த அறிக்கையில அவர் சுட்டிக்காட்டுகிறார். எனவே விவசாயிகளுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும், குறிப்பாக அந்த நெல் கொள்முதல்களை, குறிப்பாக நெல் கிடங்குகள்ல இருக்கக்கூடிய அந்த கொள்முதலை விரைவாக அப்புறப்படுத்த வேண்டும். தகவல்களுக்கு நன்றி ஜெயிலானி.